ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 17 to 18 ஆகிய தேதிகளுக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் பகுதி 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிளோடு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பகுதி 2 இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சிபிஐ சிறப்பு இயக்குனர் ராகேஷ் அஸ்தானா திடீர் நீக்கம், மத்திய அரசு அறிவிப்பு. சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 12 பேருக்கு சன்சாத் ரத்னா விருது தமிழக ஆளுநர் 19/1/2019 வழங்குகின்றார். சன்சாத் ரத்னா விருது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய எம்பிக்களை கௌரவிக்கும் வகையில் சென்னையைச் சேர்ந்த பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் பிரசன்ஸ் மேகசின் சார்பில் சன்சாத் ரத்னா விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதுக்கு தேர்வான அந்த 12 பேர்த்தனுடைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களவையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஒரு 9 எம்பி, அதுக்கடுத்து மக்களவையில் ஒரு நிலைக்குழு உறுப்பினர் மொத்தம் 10, அதுக்கடுத்து 2 ஓய்வு பெற்ற மாநிலங்களவை உறுப்பினர், டோட்டலாக 12 பேர்த்துக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை செயலகம் மற்றும் PRS சட்டமன்ற ஆய்வு நிறுவனம் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் இவ்விருதுகளுக்கு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு. முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டு அறிக்கையை அண்மையில் வெளியிட்டது. அதில் 10,251 கோடி ரூபாய், அதாவது எதிர்பார்த்ததை விட 7.7% கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு காலாண்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருவாய் என்ற பெருமையை, அதாவது வருவாய் ஈட்டிய நிறுவனம் என்ற பெருமையை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு, உலக சுகாதாரம் நிறுவனம் அண்மையில் உலக சுகாதார நிறுவனங்கள் வெளியிட்ட உலகின் மாசு நிறைந்த நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் 9 நகரங்கள் இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவில் 10 லட்சம் பேர் காற்று மாசுபாட்டின் காரணமாக இறந்துள்ளனர். வரும் 2024க்குள் இந்தியா முழுவதும் மாசுவின் அளவு 20% முதல் 30% குறைக்க இந்த திட்டம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எந்த வருஷத்துக்குள்ள இந்தியாவினுடைய மாசுவின் அளவு 20%லேருந்து 30% குறைக்க முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். 2024 அப்படி இல்லைன்னா 2024 இந்தியா முழுவதும் மாசின் அளவு எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதம் குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பேசுகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு கேள்வியை வாசித்து இதுலேருந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம், அடுத்த ஒரு கேள்வியை வாசிட்டு அதுலேருந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ வந்து அரை மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? ஒரு டேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம், டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படி பார்த்தா ஒன் டைம் ஓகே போதும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். அதே அதுலலாம் விளக்கம் சொல்லி இதில் வந்து இப்படி கேட்கலாம், இப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு கொஸ்டினை வாசிக்கிறேன், அது வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது எது முக்கியமான பாயிண்ட்டு, இதில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு விளக்கம்லாம் சொல்கிறதுக்கு என்னால் முடியும், ஆனால் சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டேன்னா அரை மணி நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா டக்குன்னு கேப்சர் மைண்டு நீங்கள் தான் அதை கேட்ச் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ பாருங்கள், பேசுனதே நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இதை நான் வாட்ச் விட்டு இதை உதாரணத்துக்கு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது 3மே வாசிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் அதாவது வந்து இருக்கலே அதிக வருவாயை ஈட்டியது என்ற பெருமை பெற்றது. ஆப்ஷன் ஏ ரிலையன்ஸு, ஆப்ஷன் பி இன்ஃபோசிஸு, ஆப்ஷன் சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் சில பேர் கேட்குறாங்க, பொறுமையாக நீங்கள் வந்து அதை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. எடுத்து சொன்னால் தான் மைண்டு கேப்சர் பண்ணிக்கணும். அப்படின்னா அது நீங்கள் இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம். அட்வான்ஸ் மைண்டுக்கு வாங்க, டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். சரிங்களா? அதனால நான் இப்படி தான் நான் கொஞ்சம் இப்போதைக்கு வேகமாக போயிட்டுருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதற்காக இந்தியாவில் புதிய 5 ஆண்டு திட்டம் 2019 to 2024 ஒன்று துவக்கப்பட்டுள்ளது. அதாவது
இந்தியாவில் வந்துட்டு புதிதாக ஒரு திட்டத்துக்காக வந்து 5ஆண்டு திட்டம் 2019-24, அதாவது வந்து மாசுக்காக, சரிங்களா, மாசுனுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக புதுசாக ஒரு ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக கேட்பட்டோன்னா எனக்கு பேச முடியல பாருங்கள். ஒடிசா சுனேத்ரா திட்டம். ஒடிசா மாநிலத்தில் அனைவருக்கும் இலவச கண் சிகிச்சை அளிக்கும் சுனேத்ரா என்ற திட்டத்தை முதல் மந்திரி நவீன் பட்நாயக் தொடங்கி வைத்தார். திட்டம் செலவு 680 கோடி. இந்த திட்டத்தினுடைய செலவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 680 கோடி. இது வந்துட்டு ஒடிசா மாநிலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவச கண் சிகிச்சை அளிக்கும் சுனேத்ரா என்ற திட்டத்தை முதல் மந்திரி நவீன் பட்நாயக் தொடங்கி வைத்தார். திட்டத்தினுடைய செலவு 680 கோடி ஆகும். அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. முதன்முறையாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு பணியைச் சேர்ந்த 30 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஓகே, அடுத்து ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பின் அடுத்த தலைமைச் செயல் அதிகாரியாக மனு சாவ்னே தேர்வாகியுள்ளார். தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி டேவிட் ரிச்சர்ட்சன். இவர் 2019 உலகக்கோப்பை போட்டிக்கு பிறகு ஓய்வு பெற உள்ளார். யாரு? டேவிட் ரிச்சர்ட்சன். ஓகேங்களா. அதுக்கடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 2 நீதிபதிகள் யார்? ஃபர்ஸ்ட், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர். செகண்டு, கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வர் அப்படிங்கிறவங்க. இந்த 2 பேர். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த ஆண்டு ஜனவரி 15 வரை நாடு முழுவதும் 99.78% குடும்பங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுத்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. இன்னும் 4.70 லட்சம் அல்லது 0.22% குடும்பங்களுக்கு மின்சார இணைப்பு தர வேண்டியுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது பெர்சன்டேஜ் தயவு செஞ்சு மறக்காதீங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். ஜனவரி 15 வரைக்கும் இந்தியாவினுடைய, அதாவது இந்தியாவில் தரப்பட்ட மின்சாரத்தினுடைய சதவிகிதம் எவ்வளவு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், அதாவது இது வரைக்கும் தராதது போக தந்திருக்குது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பெர்சன்டேஜ் கேட்டால் இந்த கொஸ்டின் வரும். 99.78%. மறந்துடவே கூடாது. தர வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.22. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, எதிர்பார்க்கலாம். ஜனவரியில் 6.21 லட்சம் குடும்பங்களுக்கு மின் இணைப்பு தரப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி மட்டும், அந்த ஒரு நாளில் மட்டும் 1.20 லட்சம் குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பு, 2018 ஏப்ரல் 28 மணிப்பூர் லைசாங் என்ற கிராமத்துக்கு மின்சார இணைப்பு கொடுத்ததன் மூலம் இந்திய நாட்டின் 100% கிராமங்களுக்கு மின்சார இணைப்பு என்ற சாதனையை இந்தியா பெற்றது. ஸோ கடைசியாக அந்த லைசாங் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு மின்சார இணைப்பு கொடுத்ததன் காரணமாக இந்தியா வந்துட்டு 2018 ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கு மின்சார இணைப்பு வழங்கிய ஒரு பெருமையை வந்து பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் புதிய மத்திய பல்கலைக்கழகங்கள் உருவாக்க ரூபாய் 3693.32 கோடி ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. குறிப்பு, தமிழகத்தில் ஏற்கனவே 2 மத்திய பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன. ஓகேங்களா. ஏற்கனவே 2 இருக்கு, புதுசாக ஒன்றுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு மொத்தம் 3000. அதுக்கடுத்து 15வது நிதி கமிஷன் உறுப்பினராக நிதித்துறை செயலாளர் அஜய் நாராயணன் ஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. இதற்கு முன் இப்பதவியில் இருந்தவர் தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து டிஃபென்ஸ் கோரியடர். தமிழக இராணுவ தொழில் வழித்தடத்தை திருச்சியில் ஜனவரி 20 நிர்மலா சீதாராம் தொடங்கி வைக்க உள்ளார். குறிப்பு, சென்னை, ஒசூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த திட்டம் அமைகின்றது. ஏர்லேண்டர். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐரோப்பிய விமான பாதுகாப்பு முகமை 25 மில்லியன் யூரோ செலவில் புனரமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஏர்லேண்டர் என்று பெயரிடப்பட்ட ஆகாய கப்பலை தயாரித்து வெற்றிகரமாக சோதனை செய்தது. சூப்பர். அதுக்கடுத்து கல்வியாண்டின் நடுவில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு
கல்வியாண்டு முழுவதும் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக மூத்த வழக்கறிஞர்கள் சஞ்சய் ஜெயின், KM நட்ராஜ் ஆகியோரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமனம் செய்தார். நாடாளுமன்றத்தில் வரும் பிப்ரவரி 1 மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 to பிப்ரவரி 13 வரை நடைபெறும். 4242 கோடி மதிப்பிலான மின்னணு முறையில், அதாவது ஃபைலிங் அப்படிங்கக்கூடிய மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த இன்போசிஸ் நிறுவனத்தை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.